ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். எண்ணம் சொல்லாகும், சொல் செயலாகும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நான் உங்கள் ஜோதிடர் ஐஸ்வர்யா மஞ்சுளா தேவி. இன்றைய பதிவில் நாம எந்த காலங்கள்ல நாம கவனமா இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்முடைய லக்கணத்திற்கு 6ஆம் 8ஆம் 12ஆம் அதிபதி தசா புத்தி நடக்குது அப்படின்னா அந்த காலங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடன் நோயை கொடுக்கக்கூடிய இடம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது அது தீராத பிரச்சனைகள், கண்டினியூவா அந்த பிரச்சனைகள் இருக்கவும் அர்த்தம். 12ஆம் இடம் அப்படின்னா அது விரயம் கொடுக்கக்கூடியதுன்னு சரிங்களா. அப்போ 6, 8, 12ஆம் அதிபதி தசா புத்தி காலங்கள் வருது அப்படின்னாவே அந்த காலகட்டங்கள் நாம் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாம விபத்துக்கள், சங்கடங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படும். இப்போ அந்த 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி மட்டும் அல்லாமல் பாதகாதிபதி அப்படிங்கிறவருடைய தசா புத்தி காலங்களும் நம்ம கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத ஒரு பாதகங்கள், பிரச்சனைகள் நம்மளை தேடும். ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனையை கொண்டு அவமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேச லக்னம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன், 8ஆம் அதிபதி செவ்வாய், 12ஆம் அதிபதி குரு. இப்ப அந்த 3 பேர்லயே பாத்தீங்க அப்படின்னா யார் ஒரு நிலையான வீட்டுல இருக்காருன்னு பார்ப்போம். அந்த நிலையான வீட்டுல இருக்கிறாருன்னா 8ஆம் அதிபதி செவ்வாய். அப்ப அந்த செவ்வாய் தசா வருது, புத்தி வருது அப்படின்னாவே இந்த மேச லக்னக்காரர்கள் அவனுடைய லக்னாதிபதியாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கவனத்துடன் இருந்தால் விரயம் ஏற்படுவதை நம்ம தவிர்க்க முடியும். பெருசா வரத சின்ன விஷயங்கள்ல நம்ம காப்பாத்திக்க முடியும். மேலும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.